இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. அடுத்ததாக நமது இணைப்பில் துரைகருணா மூத்த பத்திரிகையாளர் இணைகிறார். வணக்கம் சார். தற்போது இபிஎஸ் வெர்சஸ் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு மோதல் நடந்துட்டு இருக்குது. இந்த விவசாயிகள் நடத்துகின்ற பாராட்டு விழா காரணம் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இங்க இருக்க மூத்த தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் செங்கோட்டையன் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உருவானது. கள யதார்த்தம் என்பது வேறு மாதிரி இருக்கிறது. நாம் கட்சியை ஒன்றுபடுத்தி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்காவிட்டால் 2026 தேர்தலில் படுதோல்வி அடைவோம் என்று கட்சியினுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகள் இன்று வெளிப்படையாக பேசியிருக்கிற மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள், இதை தாண்டி திரு நத்தம் விஸ்வநாதன், திரு கே.பி. அன்பழகன், தங்கமணி, வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் ஆகிய 6 பேர் கடந்த ஜூலை மாதம் சென்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்தில் அவருடைய இல்லத்தில் சந்தித்து வலியுறுத்தினார்கள். அதை ஏற்க மறுத்து பிடிவாதமாக இருந்தார். அப்போதிருந்தே இந்த 6 பேர் மத்தியிலுமே திரு எடப்பாடி மீதான ஒரு பெரும் அதிருப்தி நிலைப்பாடு இருந்தது. இதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னிடம் வலியுறுத்திய அந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது. திரு செங்கோட்டையன் பகுதியில் அவருக்கு எதிரான நிலைப்பாடு உள்ளவர்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பது, அவர்களை கூட்டம் நடத்த சொல்வது, அதே போல மற்றவர்களுக்கும் இடையூறு தருகிற வகையில் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட கட்சியினரை முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஒரு புகார்கள் இருந்தது. இந்த கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக தான் தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற எண்ணத்தை, உணர்வை உணர மறுக்கிறாரே திரு எடப்பாடியார் என்கிற கோபமும் அவர் மீதான அந்த அதிருப்தி நிலைப்பாடும் நீடித்து கொண்டே வந்தது. இதுல பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிற மாதிரியான நிலை இருந்தது. இப்போது திரு செங்கோட்டையன் மணி கட்டி இருப்பதாகவே கருதுகிறேன்.